அன்பார்ந்த வி3 ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சிஎம்டி சில்லர் கிளப்புடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான காலகட்டம் புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு மாதம் இருந்தாலும், ஏற்கனவே ஜூலை 31க்கு முன்னால் சேர்ந்தவங்க இல்லை அதுக்கப்புறம் பின்னால் வந்தவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ அது 1 மந்த் முடிஞ்சிருந்தா கூட நம்ம கொடுத்த அவகாசம் திரும்ப அவங்களுக்கு நம்ம சிஎம்டி சார் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்குனாங்க ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் இன்னும் 8 நாள் பாக்கி இருக்குது. 8 நாள் பாக்கி இல்லை, இன்னும் 8 நாள் தான் பாக்கி இருக்குது. இந்த 8 நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ தூரம் உயரத்துக்கு போக முடியுமோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்கிங்க. இப்போ பல பேர் சிஎம்டி கோல்டே முடிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு டீம் செட் பண்ணிட்டாங்க. சில பேர் சிஎம்டி சில்வரேன்னு ஆகாமல் இருக்காங்க. ஸோ சிஎம்டி சில்வர் ஆகலைன்னு சொன்னால் நம்ம கோல்டுக்கு போக முடியாது, கோல்டுக்கு போகலன்னு சொன்னால் வி3 போர்டு மெம்பரும் ஆக முடியாது. ஸோ இந்த அவகாசத்தை கரெக்டாக பயன்படுத்திங்க. சரி, சிஎம்டி சில்வர் முடிச்சா என்ன கிடைக்கும்? புதுசாக வந்தவங்களுக்காக சிஎம்டி சில்வர் முடிச்சா நீங்கள் 3 மாதம் கழிச்சு, அதாவது நீங்கள் ஸ்டார் பில் உறுப்பினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் வாங்கும்போது ஒரு 600 உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்கும் இல்லையா? அந்த 600 ரீஃபண்டு இப்போ வித்தின் மந்த்துக்குள்ளே சிஎம்டி சில்வர், அதாவது 6 நபர்களை உங்களுக்கு கீழே ஸ்டார் பில் உறுப்பினர் இணைச்சு கீழே அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்டி சில்வர் கிளப் ஆகிக்கலாம், கூடவே ஸ்டார் பர்ஃபார்மர் ஆகிக்கலாம். அப்படி நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது, அதாவது சிஎம்டி சில்வர் செஞ்சு முடிச்சாலே உங்களுக்கு அந்த 600 ரூபா 3 மாதம் கழிச்சு ரீசார்ஜ் வாங்கும்போது தரதா சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை அட்வான்ஸாக வாங்கிக்கலாம், டபுளாக வாங்கிக்கலாம். அதாவது 1200 ரூபாய் 1200 rupees நீங்கள் வாங்கிக்க முடியும். இது பேசிக்காக சிஎம்டி சில்வர் முடிக்கிறவங்களுக்கு. நீங்கள் சூப்பர் பிரீமியம் உறுப்பினர் இருக்கீங்க இல்லை சேலரிச்சாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கும் இந்த 1200 ரூபாய் கிடைக்கும். ஸோ நீங்கள் 6 பேர்த்த ஸ்டார் பிரீமியம் உறுப்பினராக கம்ப்ளீட் பண்ணி அவர்களை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிஎம்டி சில்வர் ஆயிடுவீங்க. சில்வர் ஆகிட்டா உங்களுக்கும் அந்த 1200 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பிளான் பண்ணிக்கங்க. 1200 ரூபா அப்படிங்கிறத தாண்டி சிஎம்டி சில்வர் முடிச்சாதான் நம்ம சிஎம்டி கோல்டுக்கே போக முடியும். ஸோ சிஎம்டி சில்வருக்கு புதுசாக சேர்ந்தவங்களுக்கு சேர்ந்ததுலேருந்து 30 நாள், பழைய ஆட்களுக்கு ஜூலை 31க்கு முன்னால் சேர்ந்த எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் மந்த் வரை முடிஞ்சதை இன்னும் 10 days கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. சரி, சிஎம்டி சில்வர் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கீழே 6 நபர்கள் சிஎம்டி சில்வர் முடிச்சிட்டா அவங்க சூப்பர் பிரீமியமாக இருக்கலாம், சேலரிச்சாக கூட இருக்கலாம். அதாவது சிஎம்டி சில்வர் முடிச்சவங்க சிஎம்டி சில்வருக்கு 6 பேர்த்த போடும்போது அது ஒன்லி ஸ்டார் பிரீமியம் மட்டும் தான் இருக்கணும். பட் சிஎம்டி சில்வர் முடிக்கிறவங்க அது சூப்பர் பிரீமியமாக இருந்தாலும் சேலரிச்சாக இருந்தாலும் எந்த பிளான் இருந்தாலும் அவங்க சிஎம்டி சில்வர் ஆயிட்டாங்கன்னா, உங்கள் டைரக்டில் 6 பேர் சிஎம்டி சில்வர் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிஎம்டி கோல்டு கிளப் மெம்பர். இதற்கு அவகாசம் 3 மாதம். ஸோ ஃபர்ஸ்ட் 30 நாள், அடுத்தது 3 மாதம். ஃபர்ஸ்ட் 30 நாள் முடிய போது அடுத்த 3 மாதம் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி சிஎம்டி கோல்டு முடிச்சிருங்க. சிஎம்டி கோல்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா 2 பெனிஃபிட். ஒன்று, நம்ம சிஎம்டி சார் கூட பக்காவான லஞ்சோட ஒரு ஃபுல் டே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது, ஒன்ஸ் நீங்கள் சிஎம்டி கோல்டு ஆகிட்டாலே இப்போ மந்த்லி கரெக்டாக பர்ஃபெக்ட் வந்து முடிச்சாதான் நம்ம ரிவார்டு பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா? சிஎம்டி கோல்டு முடிச்சவங்களுக்கு இந்த பர்ஃபெக்ட் வந்து முடிச்சாலும் முடிக்காவிட்டாலும் அவர்கள் எவ்வளவு வீடியோ பார்த்து பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த பாயிண்ட் அவங்களுக்கு எப்பவுமே லேப்ஸ் ஆகாது, அது எப்பவுமே மிஸ் ஆகாது. ஸோ அந்த பாயிண்ட் எப்பெல்லாம் 3000 ஆகுதோ அப்பெல்லாம் வாங்கிக்க முடியும், அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஸோ அதனால சிஎம்டி கோல்டு வந்துட்டாலே ரிவார்டு பாயிண்ட் டைம் வாங்குற பயம் உங்களுக்கு லைஃப் டைம் கிடையாது. ஸோ அது பக்காவான சேஃபான பொசிஷன். அதுக்கு அடுத்தது, நமக்கீழ 6 நபர்களை சிஎம்டி கோல்டு முடிக்க வச்சுட்டா அதற்கப்புறம் 6 மாசம் டைம், அதாவது சிஎம்டி கோல்டு 3 மாசம் டைம் தரோம். அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து 6 மாசம் டைம் தரோம். சிஎம்டி கோல்டு முடிச்சவங்க அடுத்த லெவலான வி3 போர்டு மெம்பர் அப்படிங்கிற பொசிஷன் வர்றது. ஸோ வி3 போர்டு மெம்பர் பொசிஷன் வந்துட்டீங்கனாலே இன்னைக்கு சிஎம்டி சார் எல்லா பக்கம் போக முடியாது. அடுத்தடுத்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம அனைத்து மாவட்டங்களையும் அலுவலகம் கொண்டு வர போறோம், அனைத்து மாநிலங்களையும் அலுவலகம் கொண்டு போறோம். இன்னும் பல நாடுகளில் பிசினஸ் கொண்டு போயாச்சு. அது எல்லா பக்கம் நம்ம டெவலப் பண்றோம். 149 நாடுகள் ஏற்கனவே பிசினஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த லெவலில் பிசினஸ் பூம் ஆகும்போது எல்லா பக்கம் நம்ம நிறுவனத்தோட பிரசன்ஸ் இருக்கணும். அப்படி நிறுவனத்தோட பிரசன்ஸ் இருக்கும்போது நிறுவனரே எல்லா பக்கம் போக முடியாது. அப்போ நம்ம நிறுவனத்தின் சார்பில் யாரெல்லாம் அங்கே டிராவல் பண்ணி அங்கே நடக்கிற நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நபராக கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் யார் அவங்க அந்த மரியாதை வாங்கி போகிறாங்க, நம்மளோட விஷயங்கள் எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த போர்டு மெம்பர் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த போர்டோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதில் என்னன்னா, எந்த ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் சுச்சுவேஷன் உருவானாலும் அங்கே போக்குவரத்து செலவு, அங்கே தங்குற செலவு, உணவு ஏற்பாடு, உங்களுக்கு என்னென்னலாம் அடிப்படை தேவை இருக்குதோ அத்தனையும் நிறுவனத்தை செலவில் நடக்க போகுது. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க பார்த்தா அப்படி நடக்கும். பட் வெளியூர்லேருந்து போக வேண்டியிருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம், இல்லை ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் போக வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி போக வேண்டியிருக்கு. என்ன போனாலும் எல்லாமே கம்பெனி செலவு நடக்க போகுது. உங்களுக்கு 10 செலவு இருக்க போகிறதுல நீட்டாக போய் கம்பெனி நபராக, அதாவது கம்பெனியோட ஆத்தரைஸ்டு ஒரு நபராக போய்
அங்கே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கும் டீம் இருந்து அங்கே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு நபரும் நீங்கள் லீடர்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்கீங்க, எல்லாருமே ஒரு டீமை லீடு பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு பொசிஷன் தேவைப்படுது. ஸோ அந்த பொசிஷனுங்கிறது கம்பெனியுடைய ஒரு ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப வேல்யூவான பொசிஷன். அதாவது V3 போர்டு மெம்பர். அந்த போர்டு மெம்பர் ஆகிறதுக்கு அடிப்படையில் நம்ம கீழே 6 கோல்டு வந்திருக்கணும். நம்ம கோல்டு ஆகிறதுக்கு அடிப்படையில் நம்ம கீழே 6 சில்லர் இருந்திருக்கணும். நம்ம சில்லர் ஆகிறதுக்கு நம்ம கீழே 6 பேர் ஸ்டார் பிரிமியம் உறுப்பினராக சேர்ந்துருக்கணும். 6 ஸ்டார் பிரிமியம் உறுப்பினர் பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பழைய ஆட்கள் சொல்கிறேன், புது ஆட்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பயன் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ற வாழ்த்துக்கள். பழைய ஆட்கள் ஒரு சில வந்து தயங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, சரி நம்ம செய்ய முடியுமா, நம்ம எப்படியே, ஏன்னா அவங்க வந்து வீடியோவே பார்த்து பழகிட்டு மக்களை போய் பார்த்து பேசாமல் அது மக்களோட பேச தயங்கிட்டு நிற்கிற ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்காக சொல்கிறேன், தயக்கம் தாங்க நம்முடைய வெற்றிக்கு முதல் எதிரி. நம்முடைய வெற்றியை கொடுப்பதும் தடுப்பதும் நாம் மட்டுமே. சரிங்களா? அதனால உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா களமிறங்குங்க. இன்னைக்கு ஆரம்பித்தா கூட இன்னும் 8 நாள் முழுமையாக இருக்கு. 8 வச்சோம்னா எதாக இருந்தாலும் நடக்கும், அப்படி தானே? ஸோ 8 கரெக்டாக உள்ளே வந்தாலே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லும்போது இந்த 8 நாளில் சாதாரண ஒரு ரவராக இருக்கிற நீங்கள் CMD சில்லர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர முடியாது என்ன? ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்க. தினசரி ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட 6 நாள் 6 என்ட்ரி எடுக்கலாம். இந்த 2 நாள் டைம் இருக்குது. ஸோ எக்காரணத்தை கொண்டும் கடைசி வரைக்கும் கொண்டு போகாதீங்க. என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட். ஏன்னா நம்மளால சரி 8 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம், அப்படி மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு லாஸ்ட் டேட்னு செய்யுங்க. அப்போதான் நமக்கு ஒரு துரிதமான ஒரு வேகமான வேலை நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது நடந்தால் தான் ரிசல்ட் மாறும். நமக்கு ரீசனபிளாக நம்ம என்ன நினைக்கிறோமோ செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போடாமல் இந்த 8 நாளுங்கிறத ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாருமே அச்சீவ்மெண்ட் முடிச்சிருங்க. அதை விட முக்கிய விஷயம், கீழே இருக்கிறவங்க முடிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி அழகாக CMD சில்லர் முடிக்கும் போதே கூடவே கோல்டு முடிச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.